ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. இன்றைய ஆதன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு வளர்ந்து வருவதைக் கண்டு ஆளுநரால் ஜீரணிக்க முடியாததால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் குறியாக இருக்கிறார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் போட்டி. பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் 70 வழக்குகள் பதிவு. போலீஸ் விசாரணை தீவிரம். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு 4 ஆண்டுகள் மட்டுமே பதவி. நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் விநியோகம். பாலியல் குற்றங்களை விசாரிக்க மதுரை, நெல்லை, கோவை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட இடங்களில் 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வோம். விழிப்புணர்வு இயக்கம் நடத்தி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்த பள்ளி மாணவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. பொங்கல் பண்டிகையை ஒட்டி விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. சென்னையில் இருந்து வெளியூர் செல்லும் பயணிகள் அதிர்ச்சி. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பனங்கிழங்கு அறுவடை தொடங்கியது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பும் பணிகள் மும்முரம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நேற்று ஒரே நாளில் மட்டும் 1,80,000 பேர் பயணம். குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை பெற்றதால் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது நாம் தமிழர் கட்சி. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவு கைவிடப்படும். விரைவில் அறிவிப்பு வரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேலூர் பகுதி மக்களிடம் உறுதி. ஆந்திராவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 70 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா புதுக்கோட்டையில் பறிமுதல். இருவரை கைது செய்து கியூப் பிரிவு போலீசார் விசாரணை. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் செவிலியர் கல்லூரி மாணவிக்கு பாலியல் சீண்டல். சுகாதார ஆய்வாளரை கைது செய்து போலீஸ் நடவடிக்கை. சென்னை விமான நிலையத்தில் ரசிகர்களுக்கு பொங்கல் வாழ்த்து கூறிய நடிகை நயன்தாரா. தம்பதியர் சகிதமாய் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்து உற்சாகம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 4,70,00,000 ரூபாய் உண்டியல் வருமானம். தங்கம், வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளும் கிடைத்தன. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பயபக்தியுடன் தரிசனம் செய்த அமெரிக்கர்கள். வேட்டி கட்டியும் துளசி மாலைகளை அணிந்தும் காட்சியளித்த வெளிநாட்டவரை பார்த்து பக்தர்கள் பரவசம். இந்தி தேசிய மொழி அல்ல என கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கூறியது சரிதான். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 58,520 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,315 ரூபாய்க்கு விற்பனை. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.